பழுத்த மரம் தான் கல்லடிப்படும். உண்மைக்கு புறம்பாக அது 0.1% கூட உண்மை இல்லாத ஒரு விஷயத்தை அவங்க பரப்பிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு சொல்கிறதுக்கு வேறு எதுவுமே கிடையாது. தேமுதிகவை பற்றி குறை சொல்கிறதுக்கு வேறு எதுவுமே இல்லை. லஞ்ச ஊழல் வழக்கு இருக்குது, சொத்து குவி வழக்கு இருக்குது, கள்ளச்சாராய வழக்கு இருக்குது, குண்டர் சட்டத்தில் கைது இருக்குது, ஏதாவது கனிம கொள்ள வழக்கு இருக்குது, ஊழல் வழக்கு இருக்குது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு குற்றம் தேமுதிக மேலே யாராவது சுமத்த முடியுமா? ஒரு குற்றம். 21 வருஷ கட்சி, 29 எம்எல்ஏக்களை ஜெயிச்சு எதிர்கட்சி தலைவராக சட்டசபைக்கு போன ஒரு கட்சி, ஒரே 1% ஏதாவது தேமுதிக மேலே யாராவது களங்க விளைவிக்க முடியுமா? முடியவே முடியாது. அப்போது இந்த கட்சியை எப்படி அவமானப்படுத்தணும், எப்படி ஒரு நெகட்டிவாக இதை ப்ரொபகண்டா பண்ணணும் அப்படின்னு அவங்க யோசிக்கும்போது அவர்களுக்கு தெரிந்தது 2 விஷயம்தான். எப்படி கேப்டனை தவறானவராக குடிக்கிறாரு, அடிக்கிறாரு, கோவப்படுறாரு எல்லாம் அப்படின்னு சொல்லி அவரை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி எப்படி அதை நெகட்டிவாக மக்கள்கிட்ட கொண்டு போனாங்களோ அதுபோல் இன்னைக்கு என் மீதும் எங்கள் தலைமையின் மீதும் கழகத்தின் மீதும் குற்றம் சொல்லணும்னா 2 தான் சொல்ல முடியும். ஒன்று பேரம் இல்லை பெட்டி. இதை தவிர வேறு என்ன சொல்ல முடியும்? வேறு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லாததுனால இன்றைக்கி அதையே பிடித்து மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால இன்றைக்கி மக்கள் தெளிவாயிட்டாங்க. அவங்க சொல்கிறதுல 1% கூட உண்மை இல்லை என்பதை சொல்பவர்களுக்கே திருப்பி அறிவுரை சொல்லக்கூடிய அளவு அவங்க போடும் பதிவுகள் உண்மைக்கு புறம்பானவை என்பதை அவங்க போடுற செய்திகள் மூலமாகவே அவங்க நிரூபிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.